சென்னை அருகே திருநின்றவூர் நகராட்சியில் வீட்டுமனை அனுமதி வழங்க 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக திமுக பெண் கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். நகராட்சி மாமன்ற கூட்டம் தலைவர் உஷாராணி தலைமையில் நடைபெற்றது. ஆணையர் ஜீவிதா உள்ளிட்ட அதிகாரிகளும் 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர். அப்போது வீட்டுமனை அமைக்கும் திமுக நிர்வாகி யோகானந்தம் மனைவியும் 6வது வார்டு கவுன்சிலருமான தேவி வீட்டுமனைக்கு அனுமதி வழங்க நகர்மன்ற தலைவர் உஷாராணி மற்றும் ஆணையர் ஜீவிதா ஆகியோர் 10 லட்சம் கேட்பதாக மன்ற கூட்டத்தில் புகார் தெரிவித்தார். கோப்புகளை ஒளித்து வைத்து அலைக்கழிப்பதாக புகார் கூறும் கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவர் நகராட்சி ஆணையரை கண்டித்து 4 கவுன்சிலர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளிட்டோருக்கு புகார் அளித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் நகர்மன்ற தலைவர், திமுக நகர செயலாளர் ஆகியோர் அதிமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் நகராட்சியில் உள்ள அனைத்து ஒப்பந்தங்களையும் அதிமுக கவுன்சிலருக்கு வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். நான் திருநின்றூர் நகராட்சி 6வது வார்டு கவுன்சிலர் ஒப்பந்த குழு உறுப்பினராக இருக்கேன். நான் இங்கே திருநின்றூர் பொறுத்த வரைக்கும் பக்கா ஃப்ராட் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர் அம்மா உஷாராணி, டிவே ரவி அவங்களுடைய மனைவி உஷாராணி இப்போ வரைக்கும் ஃபோர்ஜரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அப்ரூவ்டு லேண்ட்ஸ் வந்தால் கூட அதில் கமிஷன் பேஸாக காசு கேட்டுட்டு இருக்காங்க. கான்ட்ராக்டர்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ என்னன்னா ரீசெண்டாக பிஎல்ஆர் யோகானந்தன் அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர்கிட்ட அப்ரூவ்டான மணி கேட்டிருக்காங்க. கேட்டு நாங்கள் இப்போ பண்ணலைன்னு சொன்ன உடனே அந்த ஃபைலை எடுத்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலையே தெரியாத ஒரு ஆணையரை, ஒரு டிபிஐ திருநின்றவூர் நகராட்சியில் வச்சா இதை மாதிரி பொதுமக்கள் எவ்வளோ அவதிக்குள்ளாக நீங்களே பார்த்துங்க.